ஹலோ, இன்றைக்கி நம்ம சேனலில் வல்லாரைக்கீரை பற்றி பார்க்கலாங்க. வல்லாரைக்கீரையில் நாட்டு வல்லாரைக்கீரைக்கும் ஹைப்ரிட் வல்லாரைக்கீரைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போது ஹைப்ரிட் வல்லாரை அப்படிங்கிறத பென்னி ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நாட்டு வல்லாரைக்கீரையில் இருக்கிற அளவுக்கு இது வந்து மருத்துவ பயன்பாடுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் அது இல்லை தாங்க. ஏன்னா நாட்டு வல்லாரைக்கீரையில் இருக்கிற வேதிப்பொருட்கள் ரொம்ப அதிகம். அது வந்து மூலிகையாகவும் யூஸ் பண்ணுறோம், மருத்துவ பயன்பாட்டுக்கும் யூஸ் ஆகுது. ஆனால் ஹைப்ரிட் வல்லாரை மருத்துவ பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இது ஜஸ்ட் ஒரு உணவுப் பொருளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாட்டு வல்லாரைக்கீரையில் கசப்பு சுவை அதிகமாக இருக்கும், ஹைப்ரிட் வல்லாரைக்கீரையில் கசப்பு சுவை கம்மியாக இருக்கும். நாட்டு வல்லாரைக்கீரை சாஃப்டாக இருக்கும், இதில் ஹைப்ரிட் வல்லாரைக்கீரையில் கெட்டி இலைகள் இருக்கும். இதுதாங்க ரொம்ப டிஃப்ரென்ஸ். ஆனால் வந்து ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ஷேப்பில் இருக்கிற லீவ்ஸ் தாங்க இருக்கும். ஹைப்ரிட் வல்லாரைக்கீரை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு என்ன கேட்டால், இயற்கை முறையில் வளர்க்குற ஹைப்ரிட் வல்லாரைக்கீரையை சாப்பிடலாம். ஐ மீன் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி வளர்க்குற ஹைப்ரிட் வல்லாரைக்கீரையை சாப்பிடலாம், கண்டிப்பாக சாப்பிடலாம், தப்பு வராதுங்க. பட் ஆனால் ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸோ இல்லை கெமிக்கல்ஸோ யூஸ் பண்ணுற ஹைப்ரிட் வல்லாரைக்கீரையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஹைப்ரிட் அப்படின்னாவே வந்து வேகமாக வளர்ச்சி அடையக்கூடியதுங்க. அப்போது அதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கட்டும் இல்லை கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து குயிக்காக அப்சர்வ் பண்ணிக்கும். அதை வந்து ஏதாவது ஒரு சைடு எஃபெக்டை ஏற்படுத்தலாம். ஸோ இயற்கை முறையில் வீட்டில் வளர்க்குறது, எங்களை மாதிரி வீட்டில் வளர்க்குறது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது பிரச்சனை வராதுங்க. வல்லாரைக்கீரையில் எப்படி வந்து இட்லிக்கு டேஸ்ட்டாக சட்னி அரைக்கிறது அப்படிங்கிறது இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோங்க. ஓகே, இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸையும் பிளான்டேஷன், அப்புறம் கார்டனிங், மூலிகை பொருட்கள் பற்றின கண்டென்ட்ஸ் இதெல்லாம் நிறைய பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.